அவர்கிட்ட நல்ல நடத்தையும் இருந்தது, தர்மத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு பேச்சும் நடத்தையும் இருந்தது. அதனால் அவருக்கு சுவ்ரதர் என்று பெயர். ஞானவான சுவ்ரத, ஞானவனாகவும் இருக்கிறீர்கள். புனரேவ சிவசேவ, இதுவரைக்கும் நிறைய சிவனுடைய கதைகளை, சிவனுடைய மகிமைகளை கேட்டிருக்கோம். திருப்பியும் நீங்கள் சொல்லுங்க, நல்லா இருக்குது. சரிதம் ப்ரூஹி விஸ்தாராத், இன்னும் விஸ்தாரமாக அந்த சிவச்சரிதத்தை, சிவனுடைய சரிதத்தை சொல்லுங்கள். புராதனாஷ்ச ராஜா ரிஷயோ தேவதாஸ்ததா, புராதனாஷ்ச பழைய யார் யார் மகான்கள் இந்த சிவபூஜை ஆராதனை பண்ணி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ராஜர்கள், மன்னர்கள், ரிஷிவரியர்கள், முனிஸ்ரேஷ்டர்கள், முனிவர்கள் எல்லாம், மற்றுமல்லாதைக்கு தேவதைகள் கூட, எந்தெந்த தேவர்கள் கூட இந்த சிவபெருமானை ஆராதனை செய்திருக்கிறார்கள், அவனுடைய ஆராதனம் எப்படிப்பட்டது, எப்படி செய்தார்கள் என்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிறார்.